யூனுஸ் நபியோடைய அந்த வாழ்க்கை அல் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய படிப்பினைகள் இருக்குங்க. குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், என்விரான்மெண்டல் ஹெல்த் சொல்லுவாங்க. அதுலயும் ஆர்க்கிடெக்சர், ஹவுசிங் இது போன்ற துறைகள்லயும், பப்ளிக் ஹெல்த் போன்ற துறைகள்லயும், அடுத்தது மனநலம், மென்டல் ஹெல்த் போன்ற துறைகள்லயும், அடுத்தது ஃப்ரெஷ் ஏர் தெரப்பி என்று சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் ஏர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஆக்ஸிஜன் அதிகமான ஒரு காற்றை சுவாசிப்பதற்கும், சூரிய ஒளி படுறதுக்கும், வெளியே சுற்றுவது, இதற்காக இதெல்லாம் ஒரு நவீன மருத்துவ முறைகள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயோ சொல்லிட்டான் பாருங்க, காற்றுடைய முக்கியத்துவத்த. யூனுஸ் நபி அவங்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, அவங்க மீனுடைய வயிற்றில இருந்தாங்க சில நாட்கள். பிறகு வந்து அல்லாஹ்வால வெளிக்கொணரப்பட்டாங்க. அப்ப வந்து அவங்க மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு, அவர் நோயுற்று இருந்தார். அப்ப வந்து அவரை வந்து திறந்த வெளியில் அல்லாஹ் என்ன செய்றான்? நாம் அவரை வெற்ற வெளியில் போட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபநபத்னாஹு பில் அராஇ என்று அல்லாஹ் சொல்றான். அவருடைய உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்ததால, திறந்த வெளி காற்று அவருக்கு தேவைப்பட்டது. சூரிய ஒளி தேவைப்பட்டது. ஒரு இயற்கை சூழல் அவருக்கு தேவைப்பட்டது. இதை நவீன காலத்தோடு தொடர்புபடுத்தலாங்க. சுற்றுச்சூழல் ஆரோக்கியம். இன்று பலர் வந்து மூடிய அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஏசிய போட்டுக்கிறாங்க. காற்றோட்டமான வீடுகள கட்டுறதில்ல. நெருக்கி நெருக்கி வீடுகள கட்டுறது. இதனால என்ன ஆகுது? தூய காற்று உடலுக்கு ஆக்ஸிஜனை வழங்குது இல்லைங்களா? நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. காற்று ஒரு மருந்து என்று சொல்லலாம். இயற்கையான ஒரு மருத்துவம் அது. இதற்கான எல்லா வாய்ப்பையும் மூடுறதுனால எல்லா நோய்களும் வருது. மேலும் கட்டிடக்கலை மற்றும் வீட்டு வடிவமைப்புல ஆர்க்கிடெக்சர், ஹவுசிங்ல இஸ்லாமிய நாகரிகத்துல வீடுகள் வந்து காற்றோட்டம் கிடைக்கும் வகையில கட்டப்பட்டுச்சு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு ஜன்னல் இல்லாத அறைகள் இருக்கு. இயற்கை காற்று நுழைய முடியாத அளவு கட்டடத்தை பார்த்து பார்த்து கட்டுறோம். இதெல்லாம் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை உருவாக்குங்க. அடுத்து பப்ளிக் ஹெல்த்ல பாருங்க, பொது சுகாதாரத்துல உலக சுகாதார அமைப்புகள் WHO கூட என்ன சொல்லுது? தூய காற்று வந்து ஒரு அடிப்படை சுகாதார தேவையாகும் என்று வலியுறுத்துது. காற்று மாசுபாடு வந்து பல லட்சம் உயிர்களை ஆண்டுதோறும் பாதிக்குதுன்னு சொல்லுது. மேலும் மனநலத்துல மென்டல் ஹெல்த்ல பாருங்க, இயற்கை காற்றும் பசுமை சூழலும் சொல்லி எவ்வளவு பேசியிருக்காங்க. அது வந்து கவலை, மனசோர்வு, டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ் போன்றவற்றை குறைக்க உதவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கூட மனசு கஷ்டமா இருந்தா பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தோம்னா, மனசு நிம்மதியா இருக்கும். ஏன்னா ஆக்ஸிஜன் ரிச் காத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். தடை இல்லாம. பில்டிங்ஸ் இருக்காது. நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னா, யூனுஸ் அவர்களுடைய நிகழ்விலிருந்து, தூய காற்று அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடைங்க. வீடுகள்ல காற்றோட்டம் இருக்கணும், மரங்கள் வளர்க்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், மாசுபாட்டை குறைக்க வேணும். நவீன மருத்துவ அறிவியலோடு இதை இணைத்து பார்க்கும்போது, ததப்புர் செய்யும்போது நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குதுங்க. நவீன மருத்துவத்துல தூய காற்றுடைய முக்கியத்துவம் எந்தெந்த துறைகள்ல முக்கியத்துவம்னா, பல்மனாலஜி சொல்லுவாங்க. நுரையீரல் மருத்துவம். நுரையீரல் நோய்களுக்கு தூய காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட சில பேர் கார்டன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. உதாரணமா ஆஸ்துமா, சிஓபிடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆ பல்மனரி டிசீஸ் இதெல்லாம். அடுத்தது நுரையீரல் தொற்றுகள் சொல்லி சொல்லுவாங்க. காற்று மாசுபாடு இந்த நோய்களை மோசமாக்கும். என்விரான்மெண்டல் மெடிசின்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மருத்துவத்துல இந்த துறை நேரடியாக வந்து காற்று மாசுபாடுது. மேலும் வீட்டுக்கு உள்காற்றுடைய தரம், இன்டோர் ஏர் குவாலிட்டி பத்தி, தொழிற்சாலை மாசுபாடு இது எல்லாத்துலயும் வந்து காற்று ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மனித உடல்ல ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையும் ஆய்வு செய்றாங்க விஞ்ஞானிகள். பப்ளிக் ஹெல்த்ல கூட தூய காற்று வந்து ஒரு ஆடம்பரம் கிடையாது. அது ஒரு அடிப்படை சுகாதார தேவை என்று சொல்றாங்க. பொது சுகாதார நிபுணர்கள். பிரிவென்டிவ் மெடிசின்ல கூட அதாவது வர்றதுக்கு முன்னாடி தடுப்பது, வருமுன் காப்பது. இந்த மருத்துவத்துல கூட மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார அமைப்புகள் வந்து நல்ல காற்றோட்டம், திறந்த ஜன்னல்கள், சுத்தமான சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோய் பரவலை தடுப்பதற்கு ரொம்ப பயன்படுது, உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இயற்கை சூழல், பசுமையான சூழல் வந்து இயற்கை காற்று கூட அது மன அழுத்தத்தை குறைக்குது. WHO கூட என்ன சொல்லுதுன்னா, பல ஆண்டுகளாக காற்று மாசுபாட்டை உலகுடைய மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தல்கள்ல ஒன்றாக சொல்லுதுங்க. WHO முக்கிய கருத்து பார்த்தீங்கன்னா, காற்று மாசுபாடு வந்து மனித உடலின் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்க முடியும். நுரையீரல், இதயம், மூளை, இரத்த ஓட்ட அமைப்பு எல்லாத்தையும் பாதிக்கும். காற்று மாசுபாடு இருந்ததுன்னா. காற்று மாசுபடுதல் வந்து உலகுல மில்லியன் கணக்கான மரணங்களோடு தொடர்புடையது இல்லைங்களா? வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய காற்று மாசுபடுதலா இருந்தாலும் சரி, வெளிப்புற காற்று மாசுபடுதலா இருந்தாலும் சரி, 2ம் சேர்த்து ஆண்டுதோறும் பல மில்லியன் மக்களுடைய உடல் நலத்தை பாதிக்குது. எந்த மனிதனும் பாதுகாப்பாக இல்ல.
ஸோ உலக மக்கள்ல பெரும்பாலானோர் WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸை விட அதிக மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறாங்க. குழந்தைகள் இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளுடைய நுரையீரல் வளர்ச்சியை இது பாதிக்குது. சுவாச நோய்களுடைய அபாயத்தை அதிகரிக்குது. வீட்டுக்குள்ளேயும் காத்து முக்கியங்க. ஏன்னா WHO என்ன வலியுறுத்துதுன்னா, சமையல் புகை, புகையிலையில வரக்கூடிய புகை, காற்றோட்டமற்ற வீடுகள் இதெல்லாம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ அல்லாஹ் அவனை வெளியே வந்து திறந்த வெளி சூழல்ல வைத்தது வந்து மனித உடலுக்கு அந்த தூய காற்று, இயற்கை சூழல், சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுது. இன்னைக்கு மனித குலமே வந்து என்ன செய்யுது? இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஸோ எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்வு வெறும் வரலாற்று சம்பவம் மட்டும் இல்லங்க. அது ஒரு தூய காற்று, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொது சுகாதாரம் ஆகியவற்றுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு நவீன பாடமாகவும் நாம் பார்க்க முடியும். ஸோ யூனுஸ் நபியோட சம்பவம் வந்து ஒரு ஓப்பன் ஏர் ரெக்கவரி என்று கூட சொல்லலாங்க.